அரண்மனை மேல் புகை இன்னும் விலகவில்லை. தரையில் உடல்கள், சிதைந்த கோபுரங்கள். அந்த நடுவில் ஹனுமான். அவன் மூச்சு அமைதியாக இருந்தது. ஆனால் லங்கை அவன் பெயரை சொன்னபடி நடுங்கிக் கொண்டிருந்தது. அரண்மனை உச்சியில் இந்திரஜீத் கண்களை சுருக்கினான். இது சாதாரண வீரன் அல்ல. இவன் போருக்கு வந்தவன் இல்லை. பேரழிவு வந்திருக்கிறது. அவன் வாளை எடுக்கவில்லை. அவன் மந்திரத்தை அழைத்தான். அதுதான் நாகபாசம். இந்திரஜீத் மந்திரச் சொற்களை உச்சரித்தான். வானம் கருந்தது. காற்று நின்றது. அடுத்த நொடி 1000 நாகங்கள் போல ஒளிரும் பாசங்கள் வானிலிருந்து பாய்ந்தன. அவை கத்தவில்லை. அவை சீரவில்லை. அவை கட்டளை. ஹனுமான் பார்த்தான். அவன் நகரவில்லை. இது மந்திரம். ஆனால் தருமத்தின் எதிரி. பாசங்கள் அவன் கைகளில், மார்பில், கால்களில். ஒரு நொடியில் அக்னி காற்று அமைதியானது. ஹனுமான் முழங்காலில் அமர்ந்தான். அரக்கர்கள் நின்றனர். கண்களை நம்ப முடியவில்லை. அவன் வீழ்ந்தானா? இது சாத்தியமா? இந்திரஜீத் மெதுவாகச் சொன்னான். வீழவில்லை. அவன் ஒப்புக்கொண்டான். பாசங்கள் இறுக்கமாக இருந்தன. ஆனால் ஹனுமானின் முகம் அமைதி. ராமனின் தூதன் பிடிபட முடியாது. ஆனால் ராமனின் சேவகன் தருமத்துக்காக கட்டுப்படலாம். அவன் கண்கள் மூடினான். கதையின் அடுத்த அத்தியாயத்தை பார்க்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.